5 செகண்ட்ல 350 பேசஞ்சர்ஸ்க்கு மேல செத்தே போயிருப்பாங்க பைலட்டோட இந்த சின்ன மிஸ்டேக்னால. 1997 ஜூன் 2ஆம் தேதி ரியாத் சிட்டில இருந்து சென்னைக்கு வந்துட்டு இருந்த சவுதி ஏர்லைன்ஸோட போயிங் 747 பைலட் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட ரன்வே நினைச்சு தாம்பரம் ஏர்போர்ட்டோட ரன்வேல இறக்கிட்டாரு. பட் இங்க தான் பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சவுதி ஏர்லைன்ஸோட போயிங் 747 மாதிரியான ஏரோப்ளேன்ஸ்லாம் சைஸ்ல ரொம்பவே பெருசு அண்ட் இதெல்லாம் லேண்ட் பண்றதுக்கு குறைஞ்சது 8000 இருந்து 10,000 ஃபீட் ரன்வே தேவைப்படும். ஆனா தாம்பரம் ஏர்போர்ட்டோட ரன்வே வெறும் 4700 ஃபீட் மட்டும் தான். பட் பெரிய ரிஸ்க் எடுத்து ஆல்மோஸ்ட் பிளேனை ஓவர் ஷூட் ஆகாம தாம்பரம் ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ சென்னை ஏர்போர்ட்டுக்கு இந்த பிளேனை தாம்பரம் ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் பண்ணி ஆகணும். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இறக்கும் போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிட்டாங்க. ஆனா டேக் ஆஃப் பண்றதுக்கு குறைஞ்சது 8000 இருந்து 10,000 ஃபீட் அவசியம் தேவைப்படும். சோ பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே பஸ் ஏற்றி சென்னை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிட்டு பிளேனை பார்ட்டா பிரிச்சு அங்க போய் அசம்பிள் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்றாங்க. ஆனா அதுக்கு சவுதி ஏர்லைன்ஸ் ஒத்துக்கவே இல்லை. இப்படி பண்ணா எங்களோட ரெப்புடேஷன் கெட்டு போயிரும்ட்டு அந்த ஐடியாவை டினே பண்ணிட்டாங்க. இதுக்கு கடைசியா அவங்களே ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அது என்னன்னா பிளேனோட வெயிட்டை குறைச்சிட்டோம்னா ஓரளவு டேக் ஆஃப் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிற மாதிரி ஐடியா சொல்றாங்க. அதனால பிளேனுக்குள்ள இருக்கிற சீட் ஏர் கண்டிஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபியூயலையுமே குறைச்சிட்டாங்க. என்னதான் பண்ணாலும் இந்த பிளேனை டேக் ஆஃப் பண்றதுங்கிறது ஹை ரிஸ்க் தான். ஏன்னா 8000 ஃபீட் இல்லாம இந்த பிளேனை டேக் ஆஃபே பண்ண முடியாது. சோ இதனால சவுதி ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்போர்ட் பைலட்டான கேப்டன் ஜாம்ஜூம் அப்படிங்கிற ஒரு பைலட் அனுப்பி வச்சு அந்த பைலட் இந்த பிளேனை கிட்டத்தட்ட 4000 ஃபீட்லயே சக்சஸ்ஃபுல்லா டேக் ஆஃப் பண்ணிட்டாரு. சோ இந்த இன்சிடென்ட் ஏவியேஷன் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த ஹாரரபிளான இன்சிடென்ட் சொல்றாங்க. சோ நீங்க இந்த இன்சிடென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.